ஓ, இது நம்ம பாஷையில ஊர் கொண்டு காட்டுக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம பாஷையே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட அவங்க மேல நான் கோவப்படல. ஆனா இந்த பூமியில இருந்தா சரியான கோவம் வந்திருக்கும். யாரு கூட பேசுறோம், யாரும் பேச மாட்டேன்ற வெறி வந்திருக்கு எனக்கு. ஆனா அந்த இடத்துல அது இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு பைபிள்ல பாக்குறேன், அங்க கோபம் இல்ல, பாவம் இல்ல, சமாதானம் என்று அந்த சூழ்நிலையை அன்னைக்கு நான் அங்க கண்டேன். இந்த சமாதானமான இடத்த நான் கண்டு போயினே இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். அந்த பசங்கெல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை. யோசனை பண்ணி பார்த்தேன், என்னமே தெரியல. அந்த வீடு தாண்டிட்டேன், அந்த பசங்களும் தாண்டிட்டேன். அப்பதான் எனக்குள்ள என் ஆண்டவர் என் இருதயத்துல அந்த நெஞ்சத்துல அந்த ஆத்மா பேசுது. இனிமேல நீ நடக்கிறது புண்ணியம் கிடையாது. நீ உன்னை கொண்டாந்தார யார் கொண்டாந்தாரோ அவர்கிட்ட கேளு, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி என் ஆத்மா பேசுது, சொல்லுது எனக்கு. அப்பதான் அங்கேயே முழங்கால் படியிட்டேன். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண, கண்ணை மூடிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுத்த, என்னை கொண்டு வந்துட்ட, இங்க வந்து விட்டுட்டேன். இது ஒன்றும் இந்த இது இது என்ன ராஜ்யம்னு எனக்கு தெரியல, எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. நான் இதை பார்க்கணும், இதை கேட்கணும், நீ எனக்கு தரிசனம் கொடுக்கணுங்க ஏன்னு சொன்னேன். ஸோ நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறேன். என் ஆண்டவர் எனக்கு முன்னால் அப்படியே கொந்த கால் எடுத்து உக்காந்துக்கிறாரு. அழகாக்குறாரு. அவரை கண் முடிச்சு பார்த்த உடனே எனக்கு என்ன வந்தது, எனக்கு எது தோன்ற என்னமே இது தோன்றல. என்ன பேசணும், என்ன கேட்கணும் அப்படின்றது என் மனசுல வரல. என் மாதிரி உணர்வு எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிடுச்சு. அவரை பார்த்து கொண்டே இப்படி அண்ணாந்து பார்த்தேன் பாரு, அந்த முகத்தை பார்த்துனே இருக்கிறான போல தோணுது. அவ்வளோ அழகா இருக்கிறாரு. அவ்வளோ தக 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 தக்கன்னு சூரியனையும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது. அவருடைய அழகு அவ்வளோ பிரகாசமாக்குது. அவ்வளோ அழகா இருந்தார். பார்த்துனே கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அப்புறமா அவரே வாய் திறந்து என்னை கேட்கிறாரு, என்ன வேணும், என்ன அப்படி பார்த்து உட்காந்துக்கிறேன், என்ன வேணும் உனக்குன்னு கேட்டாரு. ஐயா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு என்னமே தோணலைங்க ஐயா, உன்னை பார்த்துனே இருக்கணும் போல தோணுங்க ஐயா, என்ன என்ன கேட்கறதுன்னு. நீ என்ன கேட்கணும்னு கூட கேளுனாரு. ஐயா, நான் எனக்கு உன்னை இன்னும் கேட்க விரும்பலைங்க ஐயா, எனக்கு என்னமே வரல என் மனசுல உங்களை பார்க்கும்போது எனக்கு. ஆனா நான் இங்க வந்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இது யாருடைய இது யார் என்ன ஊரு, இது என்ன பேரு எனக்கு தெரியலைங்கய்யா, அதுதான் எனக்கு சொல்லுங்கய்யா அப்படின்னு. அப்பதான் என் ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? இது என்னுடைய ராஜ்யனாரு. அப்பதான் எனக்கு உணர்வுகள் எனக்கு தூண்டப்படுது. அந்த ஆத்மா பேசுது. ஓ, இது பரலோக ராஜ்யமா, இது தேவனுடைய ராஜ்யமா, அப்போ நம்ம பூமியில இல்லை, நம்ம பூமி வீட்டுக்கு வந்துட்டுங்களா அப்படின்ட்டு நான் நினைச்சேன்.